ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் ஃபீல் குட் படமாக வந்திருக்க பறந்து போ. இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பறந்து போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிவா சாரும் அவரோட பையனான அன்பும் ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஜேர்னியில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சிவா சார் அந்த பையனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறது அந்த ஜேர்னி மூலமாக. அது என்ன சொல்கிற படம் தான் பறந்து போ. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது நம்ம ராம் சாரோட டைரக்ஷன் ரைட்டிங் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கற்று தமிழ், தங்க மீன்கள், வேறு தரமணி இந்த மாதிரி படம் எடுத்தவராக நம்ம பறந்து போய் எடுத்திருக்காரு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்த படமும் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஜாலியாக கன்வே பண்ணியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் நம்ம சிவா சாராக இருக்கட்டும், கிரேஸ் அண்டி மேமாக இருக்கட்டும், அந்த குட்டி பையன் அன்பாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அஞ்சலி மேம், அஜுவரிக்கி சார், விஜய் எதுசா சார் எல்லாருமே அவங்க ரோல ஒரு மீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். அது சந்தோஷ் ஜெயந்தி மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏகாம்பரசோட சினிமாட்டோகிராஃபி சரி, இந்த படத்துக்கு தேவை ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தோணல. நீங்கள் நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன். இந்த படத்தோட டைம் டூரேஷன் ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் இழுத்துட்டாங்க, லிட்டலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கவும் ஒன்றுமே தோணல. நீங்கள் பறந்து போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் ஃபீல் குட் படமாக வந்திருக்க பறந்து போ. இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பறந்து போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிவா சாரும் அவரோட பையனான அன்பும் ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஜேர்னியில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சிவா சார் அந்த பையனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறது அந்த ஜேர்னி மூலமாக. அது என்ன சொல்கிற படம் தான் பறந்து போ. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது நம்ம ராம் சாரோட டைரக்ஷன் ரைட்டிங் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கற்று தமிழ், தங்க மீன்கள், வேறு தரமணி இந்த மாதிரி படம் எடுத்தவராக நம்ம பறந்து போய் எடுத்திருக்காரு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்த படமும் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஜாலியாக கன்வே பண்ணியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் நம்ம சிவா சாராக இருக்கட்டும், கிரேஸ் அண்டி மேமாக இருக்கட்டும், அந்த குட்டி பையன் அன்பாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அஞ்சலி மேம், அஜுவரிக்கி சார், விஜய் எதுசா சார் எல்லாருமே அவங்க ரோல ஒரு மீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். அது சந்தோஷ் ஜெயந்தி மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏகாம்பரசோட சினிமாட்டோகிராஃபி சரி, இந்த படத்துக்கு தேவை ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தோணல. நீங்கள் நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன். இந்த படத்தோட டைம் டூரேஷன் ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் இழுத்துட்டாங்க, லிட்டலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கவும் ஒன்றுமே தோணல. நீங்கள் பறந்து போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.